அவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்கள் ஆரோக்கியமாக்காலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். அதான் இன்னைக்கு இருக்க ரிலிஜன் பீப்புள் பார்க்குறாங்க, பார்க்கல, கேட்குறாங்க, கேட்கல, உணரல, அறியல. ஏன் தெரியுமா? இதனால இவர்கள் கொழுத்திருக்கிறார்கள். ரொம்ப கொழுத்து போய் தான் இருக்கிறாங்க. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆகவே நான் அவர்களை குணப்படுத்த முடியாது, அவர்களை ஆரோக்கியப்படுத்த முடியாது. பிரமாணம் இருக்கிற வரைக்கும், ரிலிஜன் இருக்கிற வரைக்கும் அவங்க மறுபடியும் இயேசுவை பார்க்காத நிலைமையில இருக்கிற வரைக்கும் ஹீலிங் வராது. ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் அவரை பார்க்கிற பார்வையை தந்திருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்கிற காதுகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இனிமே எதை பார்க்க போறீங்க? ஃபுல்ஃபில்மெண்ட்டை பார்க்க போறீங்க. உங்கள் விசுவாசத்தின் நிறைவேறுதலை பார்க்க போறீங்க. உங்கள் எதிர்பார்ப்பின் ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க. நீங்கள் என்ன வார்த்தையை பேசுனீங்களோ, என்ன வார்த்தையை அறிக்கை செஞ்சீங்களோ, அந்த ரட்சிப்பை பார்க்க போறாங்க. இதற்கு மேலாக உங்களை எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க போறாங்க. உங்களுக்கு தேவன் நடப்பித்த பெரிய அற்புத சாட்சிய மக்கள் பார்த்து பிரமிக்க போறாங்க. ஏனென்றால் நாம் இயேசுவை பார்த்தோம், இயேசுவின் வெளிச்சத்துக்குள் இருக்கிறோம். நம்முடைய மனதின் கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் அவருடைய முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி உள்ளே இருக்கிறது. குமாரன் முகத்தை பார்த்திருக்கிறோம். அவர் முகத்தில் இருக்கிற, இயேசுவின் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி என் ஆவியில இருக்கிறது. இனிமே இந்த ஒளி உங்களுக்கு கரணமாக பல விதத்தில் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன கண்டாங்க? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இனிமே பெரிய வெளிச்சத்தை இந்தியா முழுவதும் பார்க்க போகிறார்கள், உலகம் முழுவதும் பார்க்க போகிறார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள். மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. இனிமே மரண இருள் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்மள்கிட்ட இருந்து இயேசுவின் வெளிச்சம் போகுது. வியாதி ஒரு இருள், சாபம் ஒரு இருள், மந்திரம் ஒரு இருள், சூனியம் ஒரு இருள், ரிலிஜன் ஒரு இருள். இந்த இருளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நமக்குள் இருந்து, உங்களுக்குள் இருந்த வெளிச்சம் அங்கே போக போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே எழும்பு, எழும்பு, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்.